எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பாத்தீங்கன்னா சரி அப்பாவும் அந்த ரேணுகாவும் மல்லியோட வீட்டுக்கு தானே போயிருக்காங்க, ரேணுகா குணமடைஞ்சிட்டா அப்பா திரும்பவும் நம்மளோட வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் நிஷாவோட மனசையே குழப்பி விட்டுட்டாங்க. சோ நிஷாவுக்கு என்ன முடிவெடுக்கிறது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. அந்த அளவுக்கு நிஷாவோட மனசை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நிஷா பாத்தீங்கன்னா அதாவது 80 கோடி ரூபாய் டெண்டர் கிடைக்குது அப்படின்றத உடனே ஷாக் ஆயிட்டாங்க. அதை கேட்டதுமே இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்குது. ஏன்னா நிஷா ஒருத்தையால கண்டிப்பா அந்த டெண்டரை அவங்களோட வழிக்கு கொண்டு வரவே முடியாது, வாய்ப்புகளே இல்லை. நிஷாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா யாராவது இருந்தா மட்டும்தான் நிஷாவால அவ்வளவு பெரிய டெண்டர் எடுக்க முடியும். ஸோ நிஷாவுக்கு சப்போர்ட்டிவா ராஜி இருந்தா மட்டும்தான் அந்த டெண்டர் நிஷாவோட கைக்கு போகும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நிஷாவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷா பாத்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்னடா அப்பா நமக்கு தெரியாம இவ்வளவு பெரிய டெண்டரை கைப்பற்ற போறாரா? கண்டிப்பா அப்பாவுக்கு இந்த டெண்டரை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இல்லாட்டி அப்பா கிட்ட நம்ம சண்டை போட்டு இந்த டெண்டரை எனக்கு கொடுங்கப்பா, நான் இனி எல்லாத்தையுமே ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டா அப்பா நம்ம கிட்ட ஒருவேளை கொடுப்பாரா? கொடுத்தா அதுக்கப்புறம் அப்பா கண்டிப்பா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கும். ஒருவேளை அப்பா இந்த டெண்டரை நமக்கு கொடுக்கலனா சோ அவரோட மனசுல அந்த மல்லி ரேணுகா இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நிஷா இதுவே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு ராஜி நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், என்னோட அப்பா என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டாரு, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு, நான் ஒரு முடிவு எடுத்தா அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்படிப்பட்ட என்னோட அப்பாவை அந்த ரேணுகா இங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. போதாத குறைக்கு இந்த மல்லி வேற இப்ப என்னோட அப்பாவா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அப்ப என் அப்பாவோட மனசுல என்ன எண்ணங்கள் தோணும், ரேணுகாக்கு அடுத்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய தாட் வந்துடும். இதுக்கப்புறம் அதனால தான் என்ன அவர் கண்டும் காணாத மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாத்தீங்கன்னா ஓப்பனா ராஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜி என்ன நிஷா அப்படி சொல்றியா, இப்படி எல்லாம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது, இந்த டெண்டர் கிடைக்க போகுது, சோ மல்லி உன்னோட அப்பாவா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடறான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியும், பட் ஆனா அதுக்குள்ள இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கப்பா நிஷா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, உனக்கு உன் சொத்து பாதி உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ இருந்தா நீ உன் அப்பா கிட்ட போராடணும், என் சொத்தை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு நீ கேட்கணும். நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த மல்லி அன்கோக்கு தான் அந்த சொத்து எல்லாமே போகும், ரேணுகாவுக்கு பாதி போகும், இதுதான் நடக்க போகுது, கடைசியா நீ ஏமாந்து நடுத்தெருல தான் நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே நிஷா கிட்ட சொல்லிட்டாங்க. நிஷா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.